ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு கேரளா ஸ்டைல் கலத்தப்பம் சேர்ந்து செய்யலாமா? ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக 3 மணி நேரம் ஊற வைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கிடைக்கும். நம்ம குவான்டிட்டி கம்மியாக போடுறதுனால நான் குட்டி மிக்சி ஜாரிலே அடிச்சுக்கிறேன், அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதம், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆயிடும். 1/4 டம்ளர் மட்டும் போதும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வந்துடலாம். இன்னொரு குண்டானில் 1 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும், பாகு பதறது வேண்டாம். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நான் நெய் ஏற்றுக்கிட்டேன். ஒரு கை அளவுக்கு தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரையை நல்லா கரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாகை அந்த மாவில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகோட சூடு குறையிறதுக்குள்ளே டக்குன்னு கரைச்சிருங்க. இப்போ 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு வேகமாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தேங்காய் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாவை ஊற்றிடணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும், சுற்றி பபுள்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்தால் டேஸ்டியான கலத்தப்பம் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.